ஹே ஹலோ guys, வெல்கம் டு மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ். இன்னைக்கு இந்த வீடியோல அந்த யூஆர்எலுக்கு அப்புறம் ஸ்லாஷ் போட்டு இன்னொரு யூனிக்கான வேல்யூ வாங்கி எப்படி ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் நம்ம சென்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்டெலிஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ யூனிக்கான வேல்யூ அப்படின்னு சொன்ன அப்புறம் நம்மகிட்ட எந்த மாதிரி எந்த எந்த வேல்யூமே நம்ம அப்படி செட் பண்ணவே இல்லை. நேம், ஏஜ், அட்ரஸ் எல்லாமே காமனாக இருக்கிற கூடிய ஒரு ஃபீல்ட் தான். ஸோ அப்போ இந்த இடத்துல ஐடி அப்படின்ற ஒரு ஃபீல்டை நம்ம கொண்டு வரணும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் உட்காந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால ஏஜ் அப்படின்ற ஃபீல்டை வந்து நான் மாற்றிக்கிறேன். ஸோ அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ரீஃபேக்டர் போயிட்டு ரீநேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஐடி அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் தட்டுறேன். எனக்கு இதில் எல்லாமே வேணும். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு பேராமீட்டர் எதுலேயும் எல்லாமே சேஞ்ச் ஆகணும். ஸோ அதையும் செலக்ட் ஆல் கொடுத்து ஓகே அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜ் அப்படின்றத எதுலேயுமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்குது. 2 இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கு, இது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இது வந்து பேக்கேஜ் அப்படின்றதுல அதில் உள்ள ஏஜ். ஸோ இந்த ரெண்டுமே பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கஸ்டமர்ஸ் அப்படின்னு ஒரு இது டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதுவே காப்பி பண்ணிவிட்டு இது வந்து மொத்தமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொடுக்குற ஒரு இது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்லாஷ் போட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது கர்லி பிரேசஸ்க்குள்ள ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்ற ஒரு இது கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கெட் ஸ்டூடெண்ட்ஸ் பதிலாக ஸ்டூடெண்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஐடியா இது வந்து இங்கே என்ன நேம் கொடுக்குறோமோ ஸோ அதே தான் இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம அதை கொடுக்கணும். அட் பாத் வேரியபிள் அப்படின்னு போட்டு பாத் வேரியபிள் அப்படின்னு போட்டுட்டு அங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே இங்கே கொட்டேஷனுக்குள்ளே கொடுங்க. பிகாஸ் இங்கே நம்ம எத்தனை பாத் வேரியபிள்னாலும் இங்கே எத்தனை யூனிக் ஐடினாலும் கொடுத்து நம்ம அதோட வேல்யூஸ் கெட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால எல்லாமே சேமாக இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி பாத் வேரியபிள் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்றத மேலே என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே இங்கே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு இது என்ன, இது இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப்பு. ஸோ இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துட்டு ஐடி அப்படின்றத மட்டும் சும்மா பதிக்க வச்சுக்கிறேன், ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகே. இப்போ இந்த இடத்துல ரிட்டர்ன் பதிலாக இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ஸ்ட்ரீம் ஃபில்டருக்குள்ள வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு கஸ்டமர் ஐடியை மட்டும் வாங்கிக்கணும். ஸ்டூடெண்ட் ஐடியை மட்டும் ஸ்டூடெண்ட் டாட் ஐடி அப்படின்றத கொடுத்துட்டு டாட் ஈக்குவல்ஸ் ஸ்டூடெண்ட், இங்கே என்ன நம்ம ஐடி டிக்ளேர் பண்ணியிருக்கோமா, ஓகே, ஐடி அப்படின்றத கொடுத்துட்டு டாட் ஃபைன் ஃபர்ஸ்ட் என்டர் டாட் ஒரு இது த்ரோ பண்ண போகிறோம், ஆர்எல்ஸ் த்ரோ அப்படின்றத யூஸ் பண்ணிவிட்டு ஆர்எல்ஸ் த்ரோவில் நம்ம ஒரு ஆர்குமெண்ட் இது பண்ண போகிறோம். ஒரு இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸப்ஷன் ஒன்று த்ரோ பண்ண போகிறோம். இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸப்ஷனில் நியூ இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸப்ஷன் அப்படின்றத த்ரோ பண்ணிடுவோம். அப்படின்றத கொடுத்துக்கலாம். ரெக்யூர் டைப் லிஸ்ட். ஓகே, நம்ம லிஸ்ட்டு நீங்கள் வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டோட இது அனுப்ப போகிறதுனால ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்றத மட்டும் வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் அப்படின்ற வச்சுட்டோம்னா இப்போ ஓகே. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா, இது ஒரு லேம்டா எக்ஸ்பிரஷன் ஸ்ட்ரீம் டாட் ஃபில்டர் அப்படின்றத யூஸ் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட் நம்ம நார்மலாக இது இப்படி தான் பண்ணணுமா அப்படின்றது கிடையாது. நீங்கள் நார்மலாக ஒயில் லுப்போ இல்லை ஃபார் லுப்போ யூஸ் பண்ணி இந்த 2 ஐடி ஈக்குவலான்னு செக் பண்ணி அதில் ஃபஸ்ட் உள்ளதை மட்டும் எடுத்து கொடுப்போம்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான் இதுலேயும் நடக்குது. ஸோ நம்மளோட கோடை பெட்டராக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஃபேன்சியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்க்குறவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய கோடர் போல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்க வைக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ள சும்மா வேணும்னா நாட் ஃபவுண்ட், ஐடி நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி கொடுப்போம். ஐடி நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி. ஓகே. இந்த இடத்துல ஏஜை வந்து ஐடி வச்சாச்சு. ஸோ 1 2 அப்படின்ற மாதிரி ஆர்டரில் தான் போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் 1 2 அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ ஓகே. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆகுது. பிரேவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிரேவ் ஓப்பன் பண்ணிட்டு லோக்கல் ஹோஸ்ட் நம்ம என்ன ஏபிஐ கொடுத்துருக்கோம்,
ஸ்லாஷ் API ஸ்லாஷ் v1 ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்லாஷ் 1 ஸ்டூடெண்ட் ஸ்லாஷ் 1 கொடுத்தோன்னே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இதோட மட்டும் வருது பாருங்க, நேம், ஐடி, அட்ரஸ், அவர் ஸ்டாண்டர்ட். ஒரு ஸ்டூடெண்ட்டோட தான் வருது. சப்போஸ் இப்போ நம்ம அந்த 1 அப்படின்றத எடுத்து விட்டுட்டோம்னா நம்ம மேலே ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஏபிஐ வச்சுருக்கோம். ஸோ அந்த ஏபிஐ என் பாயிண்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டில் 2 ஜேசன் ஆப்ஜெக்டோட டீடைல்ஸ் வருது. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல /2 அப்படின்றத கொடுத்தேன்னா முன்னாடி எனக்கு 1 கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு உள்ள டீடைல்ஸ் மட்டும் வந்துச்சு. இப்போ 2/2 கொடுக்குறப்போ அரேஞ்சோட அப்படின்ற டீடைல்ஸ் மட்டும் வருது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பாத் வேரியபிள் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பாத் வேரியபிள் ஒன்று தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றதும் கிடையாது. இதில் மல்டிபிள் பாத் வேரியபிள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எத்தனை தேவையோ அத்தனை இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த இடத்துல ரிட்டர்ன்ல வந்து இதுதான். இந்த ரிட்டர்ன்ல ஆப்வியஸா அது ஒன்றும் இல்லை, வெறும் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு எஸ்ன்னு வச்சுக்கலாம். எஸ், இது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு எஸ். அந்த ஃபார் லூப்பில் சொன்ன மாதிரி தான். ஃபார் லூப், ஒயில் லூப்பில் அந்த ஃபுல்லாக ரன் பண்ணி அது எதுக்கு ஃபேன்சியாக காட்டணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி மட்டும்தான் இது யூஸ் பண்ணுறோம். மிச்சப்படி ஸ்ட்ரீம் தான் யூஸ் பண்ணணும், ஃபில்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. நீங்கள் ஜாவாவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதான் தெரியும். ஸோ ஓகே, இப்போ அடுத்து நம்ம போஸ்ட்மேன் அப்படின்ற ஒரு இது யூஸ் பண்ணுவோம். போஸ்ட்மேன் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி காமிக்கிறேன். போஸ்ட்மேன் வந்து விண்டோஸ் 64 பிட் வச்சிருக்கேன். ஸோ விண்டோஸ் 64 பிட் கொடுத்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். திஸ் பிசி டவுன்லோட்ஸில் போயிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆகட்டும், ஆல்ரெடி இருக்கான்னு செக் பண்ணலாம். போஸ்ட்மேனில் ஓகே, இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா இந்த போஸ்ட்மேன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இப்போ ஹெட்டர்ஸ், பாடி இந்த மாதிரி போஸ்ட் கால்லாம் போனதுக்கப்புறம் நம்மளால இந்த போஸ்ட்மேன் இந்த இதை யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது ப்ரௌசரையே. ஸோ அதுக்காண்டி ப்ரௌசரில் யூஸ் பண்ணால் நம்ம கிளைண்ட் சைடு வேணும். ஸோ அந்த பாடி எல்லாமே செட் பண்ணுறதுக்காண்டி அந்த இதெல்லாம் வேணும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம வெறும் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி போஸ்ட்மேன் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது, நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நம்ம அது மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, லோக்கல் ஹோஸ்ட் நம்ம அங்கே இருக்கிற அப்படியே காப்பி பண்ணி போடுவோம். லோக்கல் ஹோஸ்ட் இதை இங்கே காப்பி பண்ணி போட்டு கெட் காலில் தான் இருக்குது. இங்கே மெத்தடும் செட் பண்ணிக்கலாம். என்ன கெட் கால், போஸ்டா, புட்டா, பேட்சா, டெலிட்டா அப்படின்ற மாதிரி. இல்லை இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் நெட்லேருந்து கேர்ள் காப்பி எடுத்து இதில் இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காண்டி இதை யூஸ் பண்ணுவோம். அத்தன்டிகேஷன், அத்தரைசேஷன் இந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணிக்கலாம். JWT டோக்கன் என்னன்னு பார்ப்போம் இந்த இதில். OAuth என்னன்னு பார்ப்போம் இந்த இதில். AWS சிக்னேச்சர் பார்ப்போம் AWS பற்றி பார்க்குறப்போ. ஹெட்டர்ஸ் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே நம்ம செக் பண்ணலாம். 6 ஹிடன்ஸ் மேண்டேட்ரியாக இருக்கும் போஸ்ட்மேன்லேருந்து சென்ட் பண்ணுறப்போ. யூசர் ஏஜென்ட் என்ன இதுலேருந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து போஸ்ட்மேன் ரன் டைம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் செட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக இதுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், இது ஒர்க் ஆகுது கரெக்டாக. அதே மாதிரி நேம் அரவிந்த் இந்த மாதிரி /1 போட்டு பார்க்கலாம். ஐயாஸ் வருது. ஸோ ஓகே, இப்போயும் போட்டு பார்த்தீங்கன்னா 2 இதுவுமே வருது. ஓகே, இதுதான் போஸ்ட்மேனோட யூசேஜ். இவ்வளோதான். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் போஸ்ட்மேனை. நம்ம போஸ்ட் கால் இந்த இதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளுக்கு போஸ்ட்மேன் வந்து யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.